Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல exercise 3.7ல உள்ள second problemல இருக்கக்கூடிய third subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல fourth subdivision பார்க்கலாம். வாங்க. Find the square root of the following 2x square plus 17 by 6x plus 1 into 3 by 2x square plus 4x plus 2 into 4 by 3x square plus 11 by 3x plus 2. இந்த டேர்மோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்படினா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் டேர்ம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆக்சுவலாக இந்த டேர்ம் தானே கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்மோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட்குள்ள பெரிய டேர்மாக இருந்துச்சுன்னா அந்த டேர்மை எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வேல்யூ ஈஸியாகவே கிடைச்சிக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முதல்ல இந்த டேர்மில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, உள்ள எல்லா டேர்முமே எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ப்ராப்பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவும் இல்லை. ஏன்னா ஒரு நம்பர் வந்து ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு, இங்கே மற்றது ஃப்ராக்ஷனில் வரல. இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், மொத்தமா எனக்கு எல்லா நம்பருக்கும் டினாமினேட்டர் சேமா உள்ளது மாதிரி ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். பிரிச்ச நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இந்த டேர்ம் பாருங்க, 2x ஸ்கொயர் plus 17 by 6 into x plus 1. இந்த டேர்ம்ல 17க்கு மட்டும் டினாமினேட்டர் 6 இருக்கு, மற்ற ரெண்டு நம்பருக்கும் டினாமினேட்டர் எதுவும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், மற்ற ரெண்டு டேர்முக்கும் டினாமினேட்டர் 6 வர மாதிரி எழுதிக்கணும். அதாவது இந்த ஹோல் டினாமினேட்டருமே எனக்கு 6 இருக்க மாதிரி எழுதிக்கணும். அது எப்படி பண்றது? எதுக்கெல்லாம் 6 இருக்கோ அதெல்லாம் அப்படியே போட்டு எந்த நம்பருக்குலாம் டினாமினேட்டர் 6 இல்லையோ அந்த நம்பரை 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஹோல் டினாமினேட்டரா 6 போட்டுட்டேன், இங்கே டினாமினேட்டர்ல 6 இருக்கா? இல்ல. அப்போ இந்த டேர்மை 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 6 into 2 12, 12x squared பிளஸ் இங்க டினாமினேட்டர்ல 6 இருக்கு. அப்போ இது வந்துட்டு எனக்கு மல்டிப்ளை பண்ணணும்ங்கற அவசியம் இல்லை, நான் அப்படியே எழுதினா போதும். பிளஸ் 17x பிளஸ் இங்க 1 இருக்கு, டினாமினேட்டர்ல 6 இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த நம்பரை 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 into 1 6. ஓகேவா? அப்ப இந்த டேர்மை 12x square plus 17x plus 6 divided by 6 ன்னு சொல்லி மாத்தி எழுதியாச்சு. அதே மாதிரி தான் இந்த டேர்மையும் மாத்தணும். பாருங்க, இந்த டேர்ம்ல எனக்கு டினாமினேட்டர்ல 2 இருக்கு, மற்ற ரெண்டு நம்பருக்கும் இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த மொத்த டேர்முக்குமே டினாமினேட்டர் 2 வர மாதிரி எழுதிக்க வேண்டியதான். பாருங்க, 2 வர மாதிரி எழுதிக்கிட்டா எந்த நம்பருக்குலாம் 2 வரலையோ அந்த நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்போ இந்த நம்பர்ல டினாமினேட்டர் 2 இருக்கு, அப்ப நான் இங்கே மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 3x ஸ்கொயர்ட் அப்படியே எழுத வேண்டியதான். 3x ஸ்கொயர்ட் பிளஸ் இங்க 4xல டினாமினேட்டர் 2 இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இந்த நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 into 4 8 plus 8x plus 2. இங்க டிவைட்ல எதுவும் இருக்கா? டினாமினேட்டர் எதுவும் இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இந்த 2வை இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதியாச்சு, 3x square plus 8x plus 4 divided by 2 ன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி தான் இந்த டேர்ம். ஆனா இந்த டேர்ம்ல எனக்கு ரெண்டு நம்பருக்குமே டினாமினேட்டர் 3 3 ன்னு சொல்லிட்டு சேமா வந்திருக்கு. 2க்கு மட்டும் எனக்கு டினாமினேட்டர் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொத்தமா டினாமினேட்டர் 3 ன்னு போட்டு நான் 2க்கு மட்டும் 3 மல்டிப்ளை பண்ணாலே போதும். இங்க என்ன வரும், 4x square plus 11x plus 2க்கு கீழ எனக்கு வந்து 3 இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த 2வை 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 3 into 2 6. ஓகேவா? அப்ப இப்படி இருந்த டேர்மை நாம இப்படி கன்வர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு ஈஸியா வந்துரும். சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்க பாருங்க, 12x ஸ்கொயர் plus 17x plus 6. அதாவது இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இப்ப ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு, 12 இருக்கு. அப்போ x ஸ்கொயருக்கு முன்னாடி 1 தவிர வேற எதுவும் நம்பர் வந்துச்சுனா என்ன பண்ண சொல்லிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்கேன். 12 into 6 என்னது 72. அதாவது மல்டிப்ளை பண்ணா 72 வரணுமா, ஆட் பண்ணா எனக்கு 17 வரணுமா. 9 8s போட்டு பார்க்கலாமா. 9 8s 72, 9 plus 8 வந்து 17. அப்ப 12 எப்படி மல்டிப்ளை பண்ணுமோ அதே மாதிரி 12 டிவைடும் பண்ணிடணும். சரியா? இப்போ இந்த 3 டேபிளால கேன்சல் பண்ணலாமா. 3 3s are 9, 3 4s are 12. இப்போ 4 டேபிளால கேன்சல் பண்ணலாமா. 4 2s are 8, 4 3s are 12. இதை எப்படி எழுதிக்கலாம், 4x plus 3 into 3x plus 2 டிவைட்ல 6 அப்படியே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இந்த பெரிய டேர்மை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம். டிவைட்ல உள்ள 6 நம்ம எதுவுமே பண்ணல, அப்படியே தான் வரும். சரியா? இன்டு இந்த டேர்மை இப்ப ஃபேக்டரைஸ் பண்ணனும். 3x square plus 8x plus 4. x ஸ்கொயருக்கு முன்னாடி எனக்கு 3 வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணனும், இந்த டேர்மை லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணனும். 3 4s are 12. அதாவது மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 வரணுமா, ஆட் பண்ணா எனக்கு 8 வரணுமா.
சிக்ஸ் டூ சார் போட்டு பார்க்கலாமா? 6 2 சார் 12, 6 + 2 வந்து 8. எப்படி 3 மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி 3 டிவைடும் பண்ணிட வேண்டியதான். 3 1 சார் 3 2 சார் இதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இது எப்படி வரும்? x + 2 into 3x + 2 divided by 2 into 4x square plus 11x plus 6. அதே மாதிரி x ஸ்கொயருக்கு முன்னாடி எனக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு. அந்த நம்பரை லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 4 6 24. அதாவது மல்டிப்ளை பண்ணா 24 வரணுமா, ஆட் பண்ணா 11 வரணுமா? 8 3 சார் போட்டு பார்க்கலாமா? 8 3 சார் 24, 8 + 3 வந்து 11. எப்படி 4 மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி 4 டிவைட் பண்ண வேண்டியதான். இங்க 4 1 சார் 4 2 சார். அப்ப இது எப்படி வரும்? x + 2 into 4x + 3 divided by 3 square root of இந்த டேர்ம் பாருங்க, இங்க 4x + 3 இருக்கு, இங்க எனக்கு 4x + 3 இருக்கு. அப்ப 4x + 3 into 4x + 3 4x + 3 the whole squared. 3x + 2 into 3x + 2 3x + 2 the whole squared. x + 2 into x + 2 x + 2 the whole squared divided by இங்க பாருங்க, இது எல்லாமே எனக்கு மல்டிப்ளைல இருக்கு. மல்டிப்ளைல இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டினாமினேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 2 சார் 12, 12 3 சார் 36. அப்ப இந்த மூணு நம்பரை எனக்கு மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர்ல 36 வருது. சரியா? இப்ப பாருங்க, எனக்கு இந்த ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் சொந்தம், டினாமினேட்டருக்கும் சொந்தம். நான் என்ன பண்ணிக்க போறேன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரா தனித்தனியா பிரிச்சு எழுதிக்க போறேன். is equal to root of 4x + 3 the whole square 3x + 2 the whole square x + 2 the whole square divided by root of 36. அப்போ இந்த நம்பர்க்குலாம் இந்த டேர்ம்க்குலாம் நான் ரூட் எடுத்தா என்ன ஆகும்? இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இந்த 36க்கு ரூட் எடுத்தோம்னா 6 னு வெளிய வரும். ஏன்னா 36 ஓட 36 எப்படி எழுதிக்கலாம்? 6 into 6 னு எழுதிக்கலாம். 6 6 அதானே 36, அதாவது 6 ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 36. அப்ப 36க்கு ரூட் எடுத்தோம்னா நம்ம 6 னு வந்துரும். அப்ப மேல உள்ள ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி எல்லாத்துக்குமே ஸ்கொயர் இருக்கு. அதனால எல்லா ஸ்கொயரும் எல்லா ரூட்டும் கேன்சல் ஆகி 4x + 3 into 3x + 2 into x + 2 divided by root of 36. root 36 ஓட வேல்யூ என்னன்னு சொன்னேன் 6. அப்ப இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் என்ன? 4x + 3 into 3x + 2 into x + 2 divided by 6. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.7ல் உள்ள செகண்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய 4th சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.